சிறப்பு விருந்தினர் அற்புதமாக குறிப்பிட்டது போன்று 17ஆம் தேதி 1ஆம் மாதம் தன்னுடைய பிறந்த நாளிலே என்னை அழைத்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தார். இன்றைக்கு 28ஆம் தேதி 6ஆம் மாதம் என்னுடைய பிறந்த நாளிலே அதை முடிவுறுத்தி சாதனை கொடுப்பதற்கு உரும்புராயை பொறுத்த மட்டும் இந்த மேம்பாட்டு ஒன்றியத்தின் சேவை என்ன மாதிரி சொன்னால் இதுக்கு ஃபீஸ் எதுவும் இருக்கா இல்லாடி இல்லை முற்றுமுழுதாக நாங்கள் இலவசமாக செய்திருக்கிறோம். அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காலைக்கான நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் உரும்புராயில் நினைக்கிறோம். உரும்புராயம் பார்த்தோம்னா உரும்புராய் மேம்பாட்டு ஒன்றியம் வந்து ஒரு இருக்குது, அமைப்பு இருக்குது. அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் ஏன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து இலவசமாக வகுப்புகள் நிறைய வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் வந்து தையல் வகுப்புகள் முடிச்சு வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வழங்குற ஒரு நிகழ்வு நடக்க போது அதுக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் வந்து பெறார். அதை நாங்கள் இன்றைக்கி பார்த்துக்கொள்ள போகிறோம். அதை தவிர இங்கே வந்து நிறைய இதுகள் வந்து சேவைகள் வந்து இலவசமாக கொடுக்கப்படுது. அது வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து அதாவது உரும்புராயில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை ஏனைய பிரதேச மக்களும் வந்து பயன்படுத்தி கொண்டான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா உரும்புராய் 560 வந்து உரும்புராய் கற்ப பிள்ளையார் ஆலயத்துக்கு நேர் எதிர வந்து இருக்குது. நாங்கள் தொடர்ந்து என்ன நடக்குன்னு பார்த்துக்கொள்ள போகிறோம். காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு போகிறோம். சிறப்பு விருந்தினர் மாவட்ட யாழ்ப்பாணம் அவர்கள் இப்பொழுது மாலை அணிவிக்கப்பட்டு அவர்களுக்காக மாலை அணிவிக்கப்பட்டு காட்சி கூடத்தினை நோக்கி இங்கே வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கும் முன்னதாக மங்கள விளக்குகள் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கின்றார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜி ரஜீவன் அவர்கள் முதற்கட்டமாக இந்த மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்ச்சியினை அலுவலகத்திலே காங்கிரசினுடைய தலைவர் திரு கணேசன் ஐயா அவர்கள் இந்த மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றார். இதற்கு அற்புதமான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இந்த நாடாவை நிறுத்தி இந்த காட்சி கூடத்திற்குள்ளே உள்நுழைவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். அற்புதமாக இந்த அருமையான நேரத்திலே இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு எமது காட்சி கூடத்தினை எமது விருந்தினர்கள் தலைவர் பார்வையாளர்கள் இந்த காட்சி கூடத்தினை பார்வையிட்ட வண்ணம் எமது நிகழ்ச்சியினை ஆரம்பித்து காட்சி கூடத்தினை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நெடுங்காலத்தையும் அழைப்பதிலே இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அனைத்து விருந்தினர்களும் தமது கருத்துரைகளையும் வழங்கிய வண்ணம் இந்த கண்காட்சி கூடத்தினை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்காட்சியும் விற்பனையும் என்ற நிகழ்வில் இந்த கட்டணறிக்கு கொண்டு துணியாக இருக்கின்ற எனது ஆசிரியர்கள்
முதற்கண் பணிந்து கொண்டு உரும்பராய் மேம்பாட்டு ஒன்றியத்தில் தையல் பயிற்சியை நிறைவு செய்த பெண்களுக்கான சான்றிதழ் வழங்குதலும் கண்காட்சி நிகழ்ச்சியும் கண்காட்சியின் விற்பனையும் என்ற இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இந்நேர வந்தனங்கள். நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம். அதற்கு முதலாவது நன்றி எங்கள் தலைவர் டாக்டர் கணேசேகர். ஏன்னு சொன்னால் நாங்கள் அங்கிருந்து கொண்டு வேறு சோகமாக சில விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது ஒரு கஷ்டமான காரியம் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் விடுவதில்லை. இரவு பகலால் நாளும் அழைத்து கொண்டிருப்போம். ஆனால் இன்று நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன். என்கின்ற கண் ஆனால் என்பதை காட்டுகிறது. ஆனால் இன்னமே தேவை இருந்தால் ஒன்றையோடு தான் நான் விடுகிறேன். நாங்கள் பொருண்டீராக இருக்கின்றோம். எங்களோடு சேர்ந்தவர்களும் பொருண்டீராக வாழ்க்கை. நானும் ஜெயந்தராஜா மற்றது குமார் கனடாவில் இதில் கட்டி வச்சு வந்து இந்த அறிவுகளை செய்து வந்து பார்த்துக்கிறோம். உண்மையில இன்னைக்கு பார்க்க ஜெயந்தி சொன்ன மாதிரி எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இந்த தையல் வகுப்பை பற்றி நாங்கள் அங்கே கலைச்சது நாளைக்கு ஒரு 2-3 மாதம் அதுக்கெல்லாம் தொடங்கி அப்படி தான் நடந்தேன். ஆனால் அதுக்கடியில் பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு குரூப்பை படிப்பிச்சு இந்த அளவு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம்னு சொல்லிக்கல அது எங்களுக்கு பார்க்க சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் இந்த உறுப்பினராக நாங்கள் என்ன செய்ய யோசிக்கிறோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் ஓரளவுக்கு சமநிலைப்படுத்தி எல்லாரையும் ஓரளவுக்கு முயற்சி செய்து நல்ல ஒரே நிலையில் கொண்டு வரணும் மட்டும் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த சின்ன வகுப்பு ஆட்களுக்கு ஆங்கிலமும் அதுக்கப்புறம் செஸ் வகுப்புகள் ப்ரீ ஸ்கூலில் இருக்கிற ஆட்களுக்கு நியூட்ரிஷன் ஃபுட் அப்படித்தான் தொடங்கினாங்க. அந்த அளவில் நான் பார்த்த மாதிரிக்கு எனக்கு இப்போ இங்கே இதில் இருக்கிற ஆட்கள் இங்கே முக்கியமாக தெரியுது. எனக்கு இங்கே தான் கனபேர் இருக்க வேணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கற்பக விநாயகர் பாதார விதங்களை வணங்கிக் கொண்டு எங்களுடைய உரும்புராய் மேம்பாட்டு ஒன்றியத்தின் தையல் பயிற்சி முடித்த முதலாம் ஆண்டினரின் சான்றிதழ் வழங்கல் நிகழ்வும் கண்காட்சியும் விற்பனை. இந்த நிகழ்வுக்கு இன்றைய தினம் பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் என் அன்புக்குரிய நண்பர், இசிடி இங்கிலீஷ் காலேஜின் டைரக்டர், வடமாகாண அலையன்ஸ் சோஷியல் ஒர்க்கர் திரு ரஜீவன் சார் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வந்து கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற ஜாழ் மாவட்ட தொழில்திறக்க அலுவலர் திரு பிரதீபன் சார் அவர்களே, திருமதி கே விஜிதா சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு யாழ்ப்பாணம் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக வந்து அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு தெரியும் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் எல்லோருக்கும் உயர வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கின்றது, ஆசைகள் இருக்கின்றது. ஆனால் அந்த உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வருவதில்லை. இந்த உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் எல்லாருக்கும் அந்த எண்ணம் வருவதில்லை. அதை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவர்களால் நாங்கள் உயர்கின்றோம். அவர்களையும் நான் வரவேற்றுக் கொள்வேன். அடுத்து எங்களுடைய தையல் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், எனது தனிப்பட்ட அழைப்பாக ஏற்று வருகின்ற அரச திணைக்களங்களில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். உண்மையிலேயே இந்த
என்னுடைய பேச்சு கொஞ்சம் நீளமாக இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்திலே சில விஷயங்களை நான் சொல்லியாக வேண்டும். என்னென்னு சொன்னால் எங்களுடைய முதலாவது ஆரம்ப கூட்டம் 21/5/2022 ஆண்டு திரு ஜெயந்தராஜா அண்ணாவும் திரு என்னுடைய கனடாவில் இருக்கின்ற சிவகுமார் அண்ணாவும் நான் இன்னும் ஒரு 4-5 பேர் தனியாக கூடி கதைச்சிருந்தோம். எங்களுடைய உறுப்பினரை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் என்று அந்த முதலாவது கூட்டம் நடத்துவதற்கு என்னுடைய வைத்தியசாலையிலே தான் அந்த ஒரு மாலை 6:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நிகழ்விலே அவர்களுடைய சிந்தனை, என்னுடைய ஆலோசகர்களாக இருக்கின்ற திரு ஜெயந்தராஜா திரு சிவகுமாராக்களுடைய சிந்தனை ஒரு அறிவுள்ள ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய செயற்பாடு முன்பள்ளிகளிலே தொடங்கியது. அதைவிட அடுத்தது கல்வி கற்றுப் போட்டு வீட்டில் இருக்கின்ற மாணவர், அதாவது ஓய்வுக்கு பிறகு கல்வியை தொடர முடியாத மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்து உறுப்பினர் இந்து கல்லூரியிலே முதலாவது நிகழ்வாக நாங்கள் அதை செய்து வெற்றி கண்டிருந்தோம். இரண்டாவது நிகழ்வாக தீபாவளிக்காக நாங்கள் பெரிய ஒரு விளையாட்டு எல்லா மக்களை ஒன்று கூடி அந்த மக்கள் எல்லாரையும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு விளையாட்டு நிகழ்வை நடாத்தி இருந்தோம். இந்த விளையாட்டு நிகழ்வு ஏன் நடாத்தப்பட்டது என்பதை நாங்கள் முதலில் யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்போதைய யுகம் இளைஞர்கள் ஜோதிகள் பிள்ளையான வழிக்கு செல்கின்றார்கள். ஆகவே அவர்களை ஒன்று திரட்டி அதற்கான நாங்கள் வேறு ஒரு விதமாக அவருடைய மனநிலையை மாற்றி நாங்கள் அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் தான் எங்களுடைய ஆலோசகர்களுடைய நோக்கங்கள். அதற்கு செயல்படியை கொடுத்தது இந்த நாங்கள் என்னோட சேர்ந்து 7 பேர் இருக்கிறோம். என்னுடைய பொருளாளராக தினேஷ் இருக்கின்றார், செயலாளராக பைரவன் இருக்கின்றார், உறுப்பினர்களாக எங்களோட ரமணதாஸ் இருக்கின்றார், பார்த்திபன் இருக்கின்றார், வாணிஜன் இருக்கின்றார், கஜன் இருக்கின்றார். இப்படி நாங்கள் 7 பேர் இருக்கின்றோம். இந்த 7 பேர் தான் அவர்களுடைய எண்ணத்துக்கு செயல்பாடு வடிவம் கொடுத்திருக்கின்றோம். இப்படி நாங்கள் செய்து கொண்டு வருகின்ற வேளையிலே எங்களுக்கு ஒரு காரியாலயம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே உருப்பராயிலே அந்த காலத்திலே இந்த கட்டிடம் ஒரு வெங்காய சக்கமாக இருந்தது. அப்போ என்னுடைய ஆலோசகர் சொன்னார்கள், இந்த வெங்காய சக்கம் உருப்பராய் மண்ணுக்குரியது, இது இப்போ தற்போது கோஆபரேட்டிவ், அதாவது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய பராமரிப்பிலே இருக்கின்றது. அவர்களிடம் போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுங்கள், எங்களுக்கு இந்த எங்களுடைய செயற்பாடுகளை நடத்துவதற்கு ஒரு நிரந்தரமான கட்டிடம் வேண்டும் என்று. அந்த வகையிலே நாங்கள் அவர்களுடைய பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த கட்டிடம் 22-23 வருடங்களாக திறக்கப்படாமல் மிகவும் பாழடைந்து இருந்தது. வௌவால்கள் இதுக்குள்ள நிறைய சாமான்கள் இருந்தது. உண்மையாக அந்த கதவு கூட உடைச்சி தான் திறந்தாங்க. அவர்களுடைய அனுமதியோடு உடைச்சி திறந்து இன்று இவ்வளவு இடத்துக்கு மெருகூட்டி இருக்கின்றோம் என்பதை சொல்ற நான் பெரிய சந்தோஷப்படுகின்றேன். எங்களுடைய திறப்பு விழா கூட எங்களுடைய கோப்பாய் பிரதேச செயலராக இருந்த திருமதி சுபாஜினி மதியலர் இந்த சிறப்பு விழா மிக சிறப்பாக எங்களுக்கு நடாத்தி திறந்து வைத்து எங்களது செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. இப்படியாக இருக்கும் பொழுது எங்களுடைய செயற்பாடு சத்துணவோடு போய் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் படிக்க முடியாத மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள் அவர்களுடைய கல்வி முடியும் வரை நாங்கள் அந்த உதவி திட்டத்தை வழங்க வேண்டும் என்பதோடு மாதம் அவர்களுக்கான ஒரு தொகையை நாங்கள் கொடுத்து கொண்டு வந்தோம். தொடர்ந்து அப்படியே செய்து வரைக்குள்ள எங்களுடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் இந்த நேரம் சதா இதே யோசனை. அவர்களோடு எங்களுடைய செல்வண்ணா பொறியியலாளர் செல்வண்ணா இணைந்ததோடு அவர்களுக்கு ஆசை என்று சொன்னால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கணனி அறிவை கொடுக்க வேண்டும் என்பது. கணனி அறிவை கொடுப்பதற்காக கணனி வேண்டும் என்ற கணனி உண்மையை கொள்வனை செய்தோம். அதுக்கு முதலாவது இதாக எங்களுடைய பாஸ்கரன் சாந்தி குடும்பத்தினர் 4 கணனிகளை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கணனியை கொள்வனை செய்வதற்கு எங்கள் நீதியை தந்தார்கள். தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு தரமாக எங்களுக்கு கணனியை கொள்வனை செய்வதற்கு நாங்கள் 18 கணனி வச்சிருக்கிறோம். அதே போன்று இங்கே பிள்ளைகளுக்கான ஆங்கில கல்வி அதாவது முன்பள்ளியிலேருந்து ஆங்கில கல்வியை கொடுக்கணும் ஸ்மார்ட் போர்டு வாங்கினோம். ஸ்மார்ட் போர்டு வாங்கிட்டு எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கின்ற கிட்ஸ் பார்க் டைரக்டர் முன்னாள் அதிபர் பஞ்சலிங்க சார்கிட்ட கேட்டோம், சார் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் படிப்பிக்க வேண்டும் ஸ்மார்ட் போர்டின் ஊடாக, அதுக்காக எங்களுக்கு ஒரு ஆசிரியர் ஒழுங்கு செய்தார். உண்மையிலே அவர் நல்ல ஒரு தரமான ஆசிரியர் வந்தார். தொடர்ந்து அவர்கள் மாற ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து கொண்டார்கள்.
இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த பெற்றோர்கள் வந்தார்கள். கணனியை தொடங்கினோம், சதுரங்கத்தை தொடங்கினோம். பெற்றோர்கள் வந்தார்கள், இந்த கம்ப்யூட்டர்லாம் படிப்பிக்கிறீங்க, எங்களுக்கும் படிக்க ஆசையாக இருக்குது, இந்த பிள்ளைகள் இங்கே வந்து படிச்சுட்டு போனோம்னா அங்கே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல, எங்களுக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன ஆசை என்பது என்ன, நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் இந்த பெற்றோர்களுக்கு கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு உதவி செய்வீங்களா? இந்த அவர்களுடைய விருப்பத்தை என்னுடைய ஆலோசகர்களுக்கு தெரிந்த போது சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், ஆசையோடு எவன் ஒருத்தன் மாறணும் அவனுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, நிச்சயமா நீங்க தொடங்குங்க டாக்டர்னு சொல்லி எனக்கு அந்த நல்ல சமிக்கையை தந்தார்கள் எங்களுடைய ஆலோசகர்கள். தொடங்கினோம். தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரை ஐசிடி தொழில்நுட்ப பாடத்தை நாங்கள் இங்கே ஆசிரியர் வைத்து தொடங்கினோம். சதுரங்கத்துக்கு நாங்கள் ஒரு ஆசிரியர் வைத்து 4 வயதிலிருந்து இந்த சதுரங்க போட்டிகளை பயிற்சி வகுப்புகளை இங்கே நடாத்தினோம். தற்பொழுது கண்ணாடி வகுப்புகளை எங்களுடைய பெற்றோர்களுக்கு நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இது முடிந்தது 10வது சொல்லி எங்களுடைய அம்மாமார் இன்னொரு கேள்வியை கேட்டார்கள், எங்களுக்கு ஆங்கிலம் படிக்க வேண்டும், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதுக்கு உதவி செய்வீங்களா? நாங்கள் தான் எதுக்கும் தடை இல்லை. என்னுடைய ஆலோசகர்கள் 3 பேரும் சொன்னார்கள், தொடங்க. எனக்கு நான் இந்த தலைமத்துவம் பண்றதுக்காக ஒரு தலைமத்துவத்துக்கு நல்ல குழு இருக்கும். எனக்கு நல்ல குழு கிடைச்சி, செயற்குழு கிடைச்சி. உண்மையிலே நான் அந்த இவ்வளவு பெருமைக்குரியவர்கள் அவர்கள் தான். நான் இந்த தலைமத்துவத்தை இவ்வளவு சிறப்பாக செய்வதற்கு என்னோட இருக்கிற ஒன்றிய உறுப்பினர்கள் தான் காரணம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்களுடைய ஒத்தாசை இருந்தபடியால் நான் இவ்வளவு சிறப்பாக இதை செய்ய முடியாது. இப்படி ஆங்கில வகுப்பை தொடங்கி கொண்டிருந்த போது நேரடியாக என்னுடைய நிர்வாக அலுவலர் 2 பேர் இருந்தவர், தாரணி டீச்சர், தர்ஷினி டீச்சர். தாரணி டீச்சருக்கு டிவிஜோம் நிறுவனத்திலே ஸ்காலர்ஷிப் கிடைக்க கம்ப்யூட்டர் கல்வியை படிப்பதற்காக அவ போயிட்டார். அதுக்கு பிறகு தர்ஷினி டீச்சர் இருக்காங்க. தர்ஷினி டீச்சர்கிட்ட முழு பொறுப்பையை நாங்கள் கொடுத்தோம். அவர்கிட்ட வந்து எங்களுடைய அம்மாமார் ரிக்வெஸ்ட்டை வைத்தார்கள், தையல் வகுப்பு தொடங்குவதற்கு. அந்த ரிக்வெஸ்ட் அங்கே எங்களுடைய ஜெயந்தி ராஜா என்ன சோமன் என்ன போகணும்னா அவர்கள் சொன்னார்கள், எதுக்கு நீங்கள் டாக்டரோட ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ கலைச்சார்கள். நாங்கள் தொடங்கினோம். முதலாவது நாங்கள் மிஷின்களை கொள்ளணும். எங்கே என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் லண்டனில் வந்திருக்கிற ஸ்ரீராஜன் அண்ணா தான் முதலாவது இந்த தையல் மிஷினை கொள்வதற்கு செய்வதற்கு நிதி உதவி வழங்கினார். நீங்கள் மௌனமாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. இந்த இவ்வளவு செய்யறதுக்கு எப்படி வந்திருக்கிறார்கள் பாருங்கள். இவை எல்லாருமே எங்களுடைய ஜேடிஎன்னா சோமரண்ணா செல்வண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இவர்கள் கனடா நாட்டிலிருந்து ஒரு வித்தியாச முறையிலே பெக் பண்றேன்னு சொன்னால் என்ன சொன்னால், நாங்கள் ஒரு முறையில் இவ்வளவு வேலை திட்டங்களை செய்கின்றோம், நீங்கள் இந்த வேலை திட்டங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுடைய மேம்பாட்டு ஒன்றியத்தின் வாட்ஸ்அப் குரூப்பிலே போட்டுக்கொள்கிறார்கள். அவர்களை தேடி ஏனியவர்கள் உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கொடுக்கிற உதவிதான் இன்றைக்கு இவ்வளவு நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். இந்த மண்டபத்தில் 70 அடி மண்டபத்தில் 20 பேரோட நாங்கள் ஆரம்பித்த எங்களுடைய நிகழ்வுகள் இன்றைக்கு 300 பேரை தாண்டி நிற்கின்றது என்று சொன்னால் இவர்களுடைய அடித்தளம் என்னுடைய ஆலோசகர்கள். இவ்வளவு வளர்ச்சிக்கும் இவர்களுடைய ஆலோசகர்கள். சரியா? இன்னைக்கு வந்து நாங்கள் 11 தை மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த அங்குரார்ப்பண தையல் வகுப்புக்கான அங்குரார்ப்பண நிகழ்வை தொடங்கி இருந்தோம். எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சார் தான் அன்னைக்கு வந்தவர். இன்னொரு விஷயத்தை நான் இதில் கட்டாயம் சொல்லி ஆகும். இந்த 11 தை மாதம் அந்த அங்குரார்ப்பண நிகழ்வு நான் எதிர்பார்த்து வைத்தது அல்ல. அன்றைய தினம் என்னுடைய பிறந்த நாள். இன்றைக்கு இந்த நிறைவு நாள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய ரஜீவன் சாருடைய பிறந்த நாள். என்ன சொன்னால், இன்றைக்கு அவருக்கு ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக எங்களுடைய இந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு, எங்களை 1ஆம் மணியோட சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு அமைகின்றது. மேலே எங்களுடைய ஒன்றியத்தின் சார்பே எங்களுடைய ரஜீவன் சாருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை விட எங்களுக்கு 2 ஆசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள், உண்மையிலே நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் மிக பொறுமையாக இந்த மாணவர்களை தரம் பிரித்தார்கள். என்னன்னு சொன்னா, இந்த எல்லாரும் கூப்பிடுங்க, யாருக்கு தையல் தெரியும், யாருக்கு தையல் தெரியாது. அப்ப
சில பேர் கேட்டார்கள் எங்களுக்கு கட்டிங்கில் இருந்து போகும். மற்ற சில பேர் சொன்னார் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து போகும். உண்மையிலே இந்த 2 டீச்சர்ஸும் வந்து ஒரு ஒற்றுமையாக இந்த ஒரு ஆசிரியர் வந்து ஆரம்ப தையலையும் மற்ற ஆசிரியர் வந்து கட்டிங்கிலையும் தொடர்ந்து இன்றைக்கு பாரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கின்றோம். இன்றைக்கு என்னுடைய பிரதம விருந்தினர் மற்ற என்னுடைய தொழிற்சங்கத்தை வந்து பிரதிபல் சார்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க. மிக அருமையாக இருக்கின்றது. இதற்கு இன்னொரு வழி ஒன்று இருக்கின்றது. இதனுடைய வேல்யூவேஷன் எடுக்கணும். அதை விட இப்போ பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போது என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், டாக்டர் உண்மையிலே மிகவும் பாராட்டத்தக்க விஷயம், இவர்களுக்கு தேசிய தொழில் பயிற்சி சான்றிதழ் பெற்றுக் கொடுப்பதற்கு ஆவணம் செய்வோம், அதற்கான முன்னேற்பாடுகளை நான் செய்து வருகின்றேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை எனக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், எங்கே தொடங்கி எங்கே போய் நிற்கிறோம். இது எல்லாத்தையும் கேரளம் இருக்கிறோம், இந்த சைடில் இருக்கிறோம். இவர்கள் ஃபவுண்டேஷன். அதை விட எங்களை முக்கியமான பிடிக்க இருக்கிறேன் ஜெயந்தியண்ணா. இன்னொருத்தர் பார்த்து கொண்டு எங்களை சிவமாக. அப்போ உண்மையாக பாருங்கள். இப்போ இதெல்லாமே இப்படி இருக்கும்போது எங்களுடைய இந்த ஒன்றியத்தில் இருக்கின்ற தையல் பயிற்சியில் இருக்கின்ற திருமதி சுதாஜினி அவர்கள் சொன்னார்கள், டாக்டர் எங்களுடைய இந்த தையல் பயிற்சி எல்லாம் இதற்கு இப்போ யாழ் மாவட்டத்திலேருந்து சிறு தொழில்திறன்கள் இருந்துட்டு ஆக்கிரமிக்கணும். அவையை நாங்கள் கூப்பிடுவோம். ஏன்னு சொன்னால் அடுத்தது வளர்ச்சி, உங்களோட வளர்ச்சி, சுயதொழிலோட ஊக்குவிப்புக்கான வளர்ச்சி. அப்படி இருக்கும்போது என்னுடைய தொழில் வந்து ஒரு வித்தியாசமான தொழில், மருத்துவ தொழில். எனக்கு எல்லா இடத்துலையும் தொடர்புகள் இருக்குது. ஒரு நாள் ஒரு அம்மையார் வந்த இந்த கருத்தை என்னுடைய தொழில், என்னுடைய சேவை எல்லாம் அவருக்கு தெரியும், என்னுடைய குடும்ப விஷயங்களும் அவருக்கு தெரியும். அவனை காய்ச்சி கொண்டு, டாக்டர் இப்படி திட்டங்கள் எல்லாம் உங்களோட டிஏ சொல்யூஷன் இருக்குது, நீங்கள் அங்கே இருக்கிற டிஓட தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வடிவாக மேம்படுத்தலாம். எங்களுக்கு வந்து வழிகாட்டல் நிறைய பேர் இருக்கணும். அந்த வழிகாட்டலை பயன்படுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் ஒரு ஆர்வமாக இருந்தால் மட்டும்தான் இதை எங்களால் சாதிக்க முடியும். அதை புரிஞ்சு கொள்ளும். நாங்கள் இப்போ சில நாங்கள் குறையண்டு இல்லை, உண்மையாக இன்றைக்கு இவ்வளோ வெரி ஹாப்பி, பெரிய சந்தோஷமாக இருக்கிறேன்னா எங்களோட புலம்பெயர் உறவுகள், எங்களுக்கு உதவி செய்கின்ற உறவுகளுக்கு முன்னால் இந்த சான்றிதழ் வழங்க நிகழ்வு, இந்த நிகழ்வுகளை பார்த்து அப்போ பெரிய சந்தோஷம். அவையை பார்த்து சந்தோஷம் அடைகின்றோம். எங்களுடைய 7 பேர் உறுப்பினர் மேம்பாட்டு ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் நான் மிக சந்தோஷம் அடைகின்றேன். என் அவையின் முகத்தில் காண்ற சிரிப்பு தான் எங்களோட வெற்றி. அதை பிடிச்சு கொண்டு அப்போ நீங்கள் தார ஒத்துழைப்பு. உண்மையிலேயே தயவுசெய்து அம்மா மேலே போய்க்கக்கூடாது. அந்த பொம்பளையில் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும், உண்மை. ஆனால் இந்த ஒன்றியத்துக்குள்ள கடந்த 6 மாதமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த அம்மாமார் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புவது, ஏன்னா எத்தனையோ புறமானது வருகின்றது. அம்மாமார் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னு சொன்னால் இவ்வளவு ஒற்றுமையாக செயல்பட்டிருக்கீங்க. அதை வழிபடுத்தின ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர், தர்ஷினி டீச்சர், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தலைவர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து நான் நிறைய விடயங்களை பேசலாம். எங்களுடைய நிகழ்வு சம்பந்தமான விஷயத்தை தொடர்ந்து அடுத்தது இந்த உங்களுக்கான ஆரிபேக் இருக்கின்றது. அடுத்தது சிறுகை தொழில் முயற்சியிலே வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு போடுறதுக்கு நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லி கொண்டு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திலே எங்களுடைய கட்டடம் இருக்கிறது, மேல்மாடி கீழ்மாடி இருக்கிறது. கவர்மெண்ட்ஸ் போடுறதுக்கு நாங்கள் அன்றைக்கி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் 2 மாதம் ஆச்சு, இன்னும் பதவி பெறவில்லை, வேலை முடியலையோ இன்னொரு இல்லை. ஆனால் இதையும் நான் சொல்கிறேன் சொன்னால் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினால் இந்த தபால கட்டடமும் பால் பண்ணேன். நான் எங்களுடைய ஜிஎமோட ஹைஜோடு சொன்னார்கள், நீங்கள் வாடகை கூட தரணும்னு சொல்லி. நான் தரமாட்டேன், அப்படி தரமாட்டேன். இந்த தபாலம் எவ்வளவு தெரிகின்றதுன்னா அது அரசாங்கத்துக்கு இல்லை, அரசாங்கத்துக்கு. நாங்கள் எங்களுடைய மக்களை தர வைத்திருக்கிறோம், நாங்கள் வீட்டை கொண்டு இல்லையே, நாங்கள் இங்கே வச்சு உழைக்க இல்லையே. அப்போ எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரலாம். ஆனால் அப்படி இருந்து நாங்கள் ஃப்ரீயாக கேட்க இல்லை, நாங்கள் ஒரு சிறு இதோடு தான் வாடகையோடு தான் ஆரம்பிச்சோம். இந்த கட்டடத்துக்கு கூட ரூபா 1 லட்சம் ரூபா கீமணியும் மாதம் 10,000 ரூபா கொடுத்து கொண்டு. சரியா? அப்போ இப்படியான இதுகளில் நாங்கள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் இலவசம். எங்களுக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா முடிகிறது. சத்துணவுக்கு போகிறது, ஆசிரியர்களோட வேதங்களுக்கு போகிறது, வாடகை போகிறது, பராமரிப்பு செலவு போகிறது, கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா மாதம் போய் கொண்டிருக்கிறது. சரியா? அப்போ நீங்கள் பார்க்கணுன்னீங்க இலவசம்.
இலவசமானது உண்மையாகவே இது இலவசம் அல்ல. நாங்கள் நிறைய செலவழிக்கின்றோம். எங்களுடைய உண்மையிலே அங்கே அந்த புலம்பெயர் உறவுகள் வந்து அந்த குளிரிலும் இதிலும் இருந்து கொண்டு தங்களோட குடும்பத்தை மட்டுமல்ல தான் பிறந்த தேசத்தை தான் பிறந்த கிராமத்தை வளர்த்துக்கணும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு இருகரம் கூப்பி ஒன்றியத்தின் சார்பை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய உருப்பராய் தெற்கு, உருப்பராய் வடக்கு, உருப்பராய் உருப்ப தெற்கு, உருப்பராய் கிழக்கு, உருப்ப தெற்கு எங்கள் பிரதேச உறுப்பினர்கள் இங்கே 3 இருக்கிறார்கள். நீங்களும் உங்களோட பிரதேச உறுப்பினர் ஊடாக இந்த எங்களுடைய ஒன்றியத்தினுடைய செயற்பாடுகளை நிச்சயமாக கவனிக்க வேண்டும். கவனித்து உங்களூடாக இந்த ஒன்றியத்தை வளர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்ற ஆலோசனைகளை தயவு செய்து இந்த உறுப்பினர்கள் தர வேண்டும் என்பதை நான் தயவாக கொண்டிருக்கிறேன். தம்பி நிஷாந்தன், தம்பி வசீதரன், தம்பி அஞ்சலிதாஸ், அதைவிட எங்களுடைய என்பிபி அமைப்பின் கோப்பாய் தொகுதி அமைப்பாளர் அவர்களையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இது கட்சியை விட நான் இந்த 3 இடங்களில் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். நான் கட்சிக்காக போயிருந்தேன். நான் சிங்கள கட்சி, தமிழ் கட்சின்னு சொன்னேன். நான் கட்சிக்காக போயிருந்தேன். எங்களுடைய கிராமத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான் நான் போனேன். என்னுடைய பிரதம விருந்தினராக இருக்கின்ற ரஜீவன் எம்பி அவர் வந்து ஒரு லைன்ஸ்ல இருக்கின்றார். எங்களோட சமாதான நீதவான்கள் ஜேபி அசோசியேஷன் பிரசிடென்ட் அவர். அதை விட அவருடைய தந்தையார் ஒரு மருத்துவர், நானும் ஒரு மருத்துவர், எனக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டு. அப்படி எங்களுக்குள்ளே நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை விட இவர் கொக்கு நாமல் பள்ளிக்கூட பாடசாலையில் அதிபராக இருந்தவர். இவர்களுடைய என்ன சொன்ன மாதிரி அவருடைய சமூக சேவை எங்களை ஈர்த்தது. அவர்களுடைய இந்த இவ்வளவு நாங்கள் அடிவட்டமாக இல்லாமல் நிறைய விடயங்களை தேடி எடுத்து, அதே மாதிரி என்சிசி அமைப்புன்னு சொல்லி நெல்லிடியில் இருக்கிற அறக்கொடை அமைப்பு, அவர்களுடைய செயற்பாடுகளை மட்டும்தான் இந்த செயற்பாடுகளை நாங்கள் இவ்வளவு திறமையாக கொண்டு போகிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி வந்திருக்கின்ற அனைவருக்கும் திரும்ப நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். முதலிலே நான் உதயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். இங்கே டாக்டர் கணேசவேல் ஐயா குறிப்பிட்டது போன்று 15ஆம் தேதி 1ஆம் மாதம் தன்னுடைய பிறந்த நாளிலே என்னை அழைத்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தார். இன்றைக்கு 28ஆம் தேதி 6ஆம் மாதம் என்னுடைய பிறந்த நாளிலே அதை முடிவுறுத்தி சாதனை கொடுப்பதற்கு அந்த நிகழ்வு உண்மையிலேயே எல்லா நிகழ்வையும் தாண்டி சொல்லியிருந்த பேச்சுக்களே கூறியிருந்தபடி அரசியல் என்பது வேறு, சமூக அபிவிருத்தி அல்லது சமூக நோக்கம் கொண்டவர்கள் என்பது வேறு. அது நான் புறவு வட்டத்திலே சொல்ல கைக்குத்தான் சொல்லுகின்றேன். இந்த பிரதேசம் எப்படி வளர வேண்டும், இங்கே இருக்கின்ற மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இங்கே இருக்கின்ற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த சமூகத்திலே பிறந்த நாங்கள் இலங்கை எடுத்துக்கொண்டு சொன்னால் நீண்ட காலமாக நாங்கள் பல்வேறு துன்பங்களிலே நாங்கள் துவண்டு, எனக்கு தெரியல, நான் 1980ஆம் ஆண்டு பிறந்தது. எனக்கு நினைவு இருந்த நாளிலிருந்து தெரிஞ்சதெல்லாம் இடப்பெயர்வு, யுத்தம், ஒரே கொலை, ரத்தம், என்ன மரண ஊழங்கள் என்றுதான் நாங்கள் கண்டு வந்தோம். என்ன அப்பாடா யுத்தம் முடிஞ்சது 2009ஆம் ஆண்டு முடிஞ்சதுன்னு சொல்லி நான் ஒரு அகதியாக யுத்தத்திலே காயமடைந்து இந்த மண்ணிலே என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கலாமோ அத்தனையும் அனுபவிச்சு வாழ்ந்த நாங்கள் இன்று வரைக்கும் அந்த அமைதியை கொண்டு வருவோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு கதைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அது கதைகளுக்கு காரணம் நாங்கள் தான் என்று தோன்றுகிறது. இந்த சமூகம் அபிவிருத்தி அடையக்கூடாது, இந்த மண் வீழ்ச்சி பெறக்கூடாது, இந்த மண் தோற்று போக வேண்டும் என்பதிலே குறியா இருக்கிறார்கள். நாங்கள் அட்டாண்டுகின்றோம். உண்மையிலேயே இந்த ஒன்றியத்தின் நிகழ்வை நான் பார்வையிடுகின்ற போது இது ஒரு அரசு திணைக்களம் தனது கடமைகளை எப்படி செய்கின்றதோ அவற்றுக்கு மேலான கடமைகளை செய்வதாக நான் இதை கருதுகின்றேன். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் அனைவருமே ஏதோ ஒரு சுயதொழிலை கற்றுக்கொண்டவர்களாக இருப்பவர்களாக இருந்தால் நாங்கள் எதிர்காலத்திலே நல்ல ஒரு தொழில் வல்லுநராக இந்த நாட்டிலே எல்லோருடையும் சமத்துவமாக சமாதானமாக பயணிக்கக்கூடியவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆகவே உங்களுக்கான இந்த சந்தர்ப்பமானது மிகவும்
வலுவாக திறமையாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு வருகிறது உங்களுக்கான இந்த கண்காட்சியை பார்க்கின்ற பொழுது உங்கள் ஒவ்வொருவரின் கையிலேயும் எவ்வளவு திறமைகள் இருக்கின்றது, அதை நீங்கள் எவ்வளவு செம்மையாக திறமையாக செய்திருக்கிறீர்கள் என்ற தோற்றப்பாடு எங்களுக்கு தோன்றி இருக்கின்றது. உங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம் ஒரு டாக்டர் ஒரு வழிகாட்டியா இருந்து உங்களை வழிநடத்தி செல்வதை இன்று நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த ஒரு டாக்டரும் இப்படி வரமாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். ஏன்னா இலங்கையின் ஏற்றுமதி செய்த உற்பத்தி பொருட்களே ஆடை என்பது பிரதானமான பொருள். ஆனால் அதை எங்களுடைய பொதுமக்கள் கருத்தில் எடுப்பதில்லை. எல்லோரும் தையல் பயிற்சியை பெற்றுவிட்டு தையல் மிஷின் ஒன்று பிரதேச செயலாளத்தால் அரை மானியமோ அல்லது முழு மானியமோ அல்லது பாகாதரத்துக்கோ கொடுத்திருப்பார்கள். அவர்களுடைய தையல் மிஷின் நாங்கள் வீடுகளிலே சென்று பார்க்கும்போது ஒரு பெட்ஷீட்டால் மூடப்பட்டு தூசு படிந்திருக்கும். ஆனால் கேட்டால் சொல்வார்கள் தையல் என்று சொல்லி. உங்களுக்கு தையலின் பெருமதி தெரியவில்லை. இலங்கையின் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி இலங்கையில் கிடைக்கின்ற வருமானத்திலே ஆடை ஏற்றுமதியால் தான் கூடுதலான வருமானம் வருகின்றது. அதை விட நான் இங்கே சொல்வதற்காக காத்திருந்தேன். இங்கே கூடுதலான மாணவர்கள் பயிற்சி பெற்றபடியா ஒரு காமன்ஸ் ஒன்று உருவாக்கி இந்த பயிற்சியை தொடர்ந்து வழிநடத்தி அவர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை ஏற்றுமதிக்காய் கொண்டு செல்ல வேண்டும் என்று அதற்கான உத்தியோகர்கள் தொழில்துறை கழக உத்தியோகர் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு உத்தியோகர் மற்றும் எக்ஸ்போர்ட் உத்தியோகர் ஆகியோர் நாங்கள் இருக்கின்றோம். கோப்பாய் பிரதேச செயலகத்திலே கைத்தொழில் பிரிவிலே நாங்கள் 5 கிழக்கிழத்தை சேர்ந்த உத்தியோகர்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தேவையான ஏனைய பயிற்சிகளை தருவோம். மற்றும் சக பயிற்சியாளர்கள் நலன்பிரிவிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு இப்ப இந்த ஒன்றியம் சம்பந்தமாக இப்ப அதில் தாங்க சொல்வதை விட நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் வந்து நிறைய என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் உங்களை பிள்ளைகளுக்கு தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற காலத்துல நாங்கள் சொன்னோம் நாங்கள் படிக்கக்கூடாதா என்னன்னு சொன்னால் எங்களுக்கும் அந்த வளங்கள் வேணும், அந்த வழிகள் வேணும் என்று உண்மையில அந்த பெற்றோருக்கான ஆங்கில வகுப்பில் அதிக வயசு எனக்கு இப்ப 46 வயசு அதிகூடிய வயசுல நான்
அவைகளுக்கு நாங்கள் அதில் எழுத விடக்கூடாது, இருந்து சம்பளம் வாங்க விடக்கூடாது. எவ்வளவு தூரம் நாங்கள் அவைகளை பயன்படுத்த முடியணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் முடிவெடுத்தால்தான் அவர்களுக்கான வேலைப்படகு அங்கே கூடும். சிலர் சொல்லுவார், என்னுடைய பதவிக்காலம் முடிந்து நான் வேண்டத்துக்கு போறதுக்கு முன்னம் என்னுடைய என்ன வைத்து நீங்கள் எவ்வளவு தூரம் நன்மையை முடியுமோ அதை செய்யணும்னு சிலர் சொல்லுவார். அதுக்காக சார் நாங்கள் பயப்படுற நேரம் கதப்போம் போய் எதை போடும் எக்ஸிபிஷனை போடும் அதை செய்வோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்குரிய வளங்கள் வந்து நாங்கள் கஷ்டத்துல சூழ்நிலையாக பாதையில் விட்டுட்டு போயிடுவோம். ஆனா அடுத்த கட்டத்தை நோக்கி போகல. ஆனா எங்களுக்குரிய வழிகாட்டல் பெரிய அளவில் நிறைய இருக்கு. அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எல்லாருக்கும் நாங்கள் ஒற்றுமையா நின்று இந்த மேம்பாட்டு ஒன்றியத்தை வழிநடத்துறதுக்கு எங்களுக்கு அந்த புலம்பெயர் உறவுகளை அந்த மண்ணின் வாசனையும் மண்ணின் கட்டையும் மறக்காமல் தாங்கள் மட்டும் நல்லா இருந்தா காணுமணி நிற்காமல் அங்க உழைத்து தாங்கள் இங்கே அனுப்பி எங்கட கிராமம் எங்கட உண்டாய் பிரதேசம் சிறப்பாக வரணும் என்று சொல்லி அவர்கள் உண்மையில அங்கிருந்து பணத்தை அனுப்புகிறார்கள். அனுப்பி அவர்கள் அவங்க டென்ஷன் உண்மையில நடக்கும் ஒன்று. ஆனா அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ற தரமான ஒரு பாராட்டு வந்து சரியான ஒரு தலைவரை தெரிவு செய்தால்தான் உண்மையில இந்த வெற்றிக்கு காரணம் அந்த தலைவர் தான். ஏன்னு சொன்னால் உண்மையில அவர் ஒரு வைத்தியர், அவர் ஒரு சமாதான நீதிவான், அவர் அவர் நிறைய சமூக சேவை செய்திருந்தாலும் அவர் இதுக்குள்ள வந்து தன்னுடைய நேரத்தை உண்மையில அர்ப்பணிக்கிறது சரியான கஷ்டம். அப்ப அவற்றை வழிகாட்டல் சரியா இருக்கிறதாலதான் அவருக்கு பின்னால் நிற்கிற உறுப்பினர்கள் அவற்றை சொல்லி நான் நீ செல்ல போக மாட்டேன், உங்களோட இஷ்டம், நீங்கள் இதை பின்னாடி செய்யும் கொண்டுதான் சில சாய்ஸ் கொடுத்துருக்கிறேன். அதால உறுப்பினர்கள் யாரும் அவரோட முகம் சுழித்ததை நான் இது வரைக்கும் கண்டதில்லை. எல்லாரும் நீ நான் போட்டி போட்டு கொண்டுதான் நாங்களும் சார் உங்களுக்கு செலக்டாக இல்லைன்னு சொல்லி ஒற்றுமையாக இந்த உண்மையில இந்த மேம்பாட்டு ஒன்றியம் இன்னும் பல மடங்கு மேம்படையும் என்றது என்னுடைய ஒரு எதிர்கால திட்டம் நல்லா போகணும்ன்றது என்னுடைய ஆசை. இப்ப நான் என்னுடைய நிறுவனத்துக்கு வந்து ஏன் சரஸ்வதி படைக்கிறது வச்சிருக்கேன்னு சொன்னால் என்னுடைய பேரிலையோ அந்த பிள்ளைங்க பேரை வைக்கல. ஏன்னு சொன்னால் உரும்புற வடக்கில் சரஸ்வதி கிராமம் என்று தெரிஞ்சால் அப்படி ஒரு போல் வைக்கிறது
அடுத்த வருஷம் 2023ஆம் ஆண்டு மாவட்ட மட்டத்தில் 3ஆம் இடம் கிடைக்கிறது. மாவட்ட மட்டத்தில் 3ஆம் இடம் கிடைக்கிறது. இது இன்னும் பல விருதுகளோட இருக்கணும். மாவட்டமாக காண முடியும். அப்போ இன்றைக்கு நான் சோததில்லை. எனக்கு பின்னாலும் என்னுடைய கணவர் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் எங்க போனாலும் எனக்கு பின்னால் சாமான் கொண்டு வரோம், எப்படி வரோம், நிறைய ஹெல்ப். இந்த ஆரம்பத்தில் என்னையும் என்ற வீட்டில் ஒரு சிறவாக சொல்லலாம். அப்படிதான் நான் இருந்தேன். போனா ஒரு சிறவாக மீட்டிங் எல்லாம் வைனீங்கன்னா அவங்களுக்கு மேலே உங்களுக்கு பேசாங்க. இத்தனை நாள் நான் அழுதோடு இருந்திருப்பேன். ஆனால் அவரை யோசிச்சு என்னென்னு மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சு என்ன செய்யறது, அவரையும் போறது முடியணும். இதைத்தான் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த சார் அந்த சார் காட்டி இன்றைக்கு நான் வீட்டில் இருந்தாலும் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் எட்டு போயில, ஏன் அதுக்கு போயில, இன்னைக்கு என்ன ஒரு வேலை சமைச்சு வச்சுட்டு போகும். அப்ப அந்த கடமையை உங்க நாங்கள் முடிஞ்சுதான் உண்மையில நான் கஷ்டப்பட்டு வச்சு தன்மானத்தோட வாழணும்னா எங்க நோக்கம். அதுக்கு முதல் நான் ஒரு நர்சிங் ஆஃபீஸராக இருந்தேன். அங்க நடந்த ஒரு அவமானங்களோ மற்றங்களால அந்த வேலையை தூக்கி போட்டு வந்தேன். இன்னைக்கு சொந்த காலில் நான் நிற்கிறேன்னு சொன்னால் அது நான் எடுத்த முயற்சியும் என்னுடைய ஊக்கமும் அதுக்கு என்னுடைய கிராமம் நான் வளர்ந்த முறை அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளையும் நாளைக்கு ஒரு நல்ல தெரிஞ்சால உருவாக வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாளைக்கு எங்களோட பிள்ளைகளை இப்படி வளர்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொன்னேன் வந்து ரஜினியாங்க சொன்னேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பெற்றோர் அப்படிலாம் நாளைக்கு எதிரான தந்தது இவ்வளவு வரைக்கும் நாங்கள் சரியா எங்களோட பிள்ளைய வளர்க்க வேண்டாம். உறுப்பினரான அரவாசி மாறிடும். அப்ப அந்த இது அவருக்கு சந்தோஷம், உண்மையான சந்தோஷம். அதே மாதிரி நாங்கள் மாறணும்னு கேட்டுக்கொண்டு நேரம் சொல்வதற்குனால நான் என்னுடைய இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஒன்றியத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். இங்க வந்து பங்காளராக மாறணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். உங்களோட பேர்? நான் மருத்துவர் வேலுமயிலும் கணேசன். ஓகே. உரும்பிராய் மேம்பாட்டு மையத்தில் என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறீங்க? நான் உரும்பிராய் மேம்பாட்டு ஒன்றியத்தின் தலைவராக இருக்கிறேன். எங்களுடைய உரும்பிராயை பொறுத்த மட்டும் இந்த மேம்பாட்டு ஒன்றியத்தின் சேவை என்ன மையம் சொன்னால் உரும்பிராயை வந்து எல்லா விதத்திலையும் வந்து சிறுவர்கள் வந்து பெரியவர்களாக பலப்படுத்தணுன்ற நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். முன்பள்ளி தொடக்கம் முன்பள்ளியிலே வந்து சத்துணவு கொடுத்து வாரம் முன்பள்ளிக்குள்ள 10 உரும்பிராய்க்குள்ள 10 முன்பள்ளிகள் இருக்கின்றன. அந்த 10 முன்பள்ளிகள் ஊடாக பிள்ளைகளுக்கான சத்துணவு கொடுத்து வருகின்றோம். ஒரு அறிவுள்ள ஆரோக்கியமான சமூகத்தை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை விட நாங்கள் எங்களோட தலைமைச் செயலகத்தில் வந்து சதுரங்க பயிற்சியை நாங்கள் கொடுத்து வருகின்றோம். பிள்ளைகளுக்கு தரம் 5 வயது தொடக்கம் சதுரங்க வகுப்பை கொடுத்து வருகின்றோம். தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையான மாணவர்களுக்கு கணனி பயிற்சி நிறைய கொடுத்து வருகின்றோம். அதோடு மட்டுமல்ல படித்து முடித்து வீட்டில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளும் அடிப்படை கணனி பயிற்சி நிறைய கற்பதற்காக இங்கே அந்த வசதி வாய்ப்பையும் கொடுத்து வருகின்றோம். அதோடு மட்டுமல்ல எங்களுடைய பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அவர்களுக்கும் ஆங்கில வகுப்பையும் கணனி வகுப்பையும் நாங்கள் கொடுத்து வருகின்றோம். 2 பகுதி பிரிவாக நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னும் நிறைய பேர் கற்க நிறைக்கு வருவதற்கு ஆவலாக உள்ளார்கள். அதே மாதிரி இப்போ தையல் பயிற்சி இன்றைய தினம் வந்து தையல் பயிற்சியை முடித்து கண்காட்சியும் விற்பனையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே வந்து என்னென்னு சொன்னால் இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. எங்களுடைய விழாத்துக்கும் அடிநாதமாக விளங்குகிறது எங்களுடைய புலம்பெயர் உறவுகள். புலம்பெயர் உறவுகள் எங்களுடைய ஆலோசகர்களாக இருக்கின்றவர்கள் கனடா நாட்டில் இருக்கின்ற திரு தம்பிராஜா ஜெயந்தராஜா அவர்கள், திரு சுகுமார் அண்ணா அவர்கள், திரு செல்வன் துரை அவர்கள் மூவரும் தான் அங்கே இருந்தோண்டு எங்களுக்கு வந்து அங்கே உள்ள அவர்களோடு தொடர்பு கொண்டு நிதியினை சேகரித்து எங்களுக்கு இந்த அமைப்பின் ஆலோசகர்களாக இருந்தோண்டு எங்களை வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அமைப்பின் தலைவர் என்ற வகையிலும் என்னோடு 7 பேர் பயணிக்கின்றார்கள் நிர்வாகம். இந்த 7 பேர்ட்ட ஒத்துழைப்போடு தான் நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செய்யக்கூடிய இருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய உரும்பிராய்க்கு இருக்கின்ற பாடசாலைகள் அந்த உரும்பிராய்க்கு இருக்கின்ற மக்களுக்காகத்தான் இந்த சேவைகளை தொடங்கினோம். தற்போது என்ன பொறுத்தவரை எவர் ஒருவர் ஆவலாக இருக்கின்றார், கல்வி கற்கணும் ஆவலாக இருக்கின்றார், அவர்கள் வந்தால் நிச்சயமாக நாங்கள் இடம் கொடுப்போம். என்னென்னு சொன்னால் உண்மையிலே மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே எங்களுக்கு இடம் வந்து புதிய காணாமல் இருக்கிறோட மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே நாங்கள் ஒரு வரையறையை போட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நிறைய வேலைகளை இன்னும் செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவு, அதாவது மக்களுடைய ஆதரவு இருந்தால் மிக சிறப்பாக அமையும். யாழ்ப்பாணத்தில் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் வந்து பங்கு பெற்றலாம். நான் மட்டுப்படுத்தப்பட்டே இருக்குமே. ஓகே. இதுக்கு ஃபீஸ் எதுவும் இருக்கா இல்லாடி? இல்லை, முற்றுமுழுதாக நாங்கள் இலவசமாக இருக்கிறோம். சொன்னால் அது இலவசம் வந்து அந்த படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டுமே ஒழிய வளவாளர்களுக்கு நாங்கள் மாதாந்த வேதனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வளவாளர்களும் தரமான வளவாளர்களாக இருப்பதால் நாங்கள் அவர்களும் எங்களுக்கு ஒரு சலுகை அடிப்படையிலே முழு வேதனத்தை ஒரு எங்களோட இயன்ற அளவு வேதனத்தை வாங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வேதனை கொடுத்து தான் செய்வோம். ஓகே. இந்த சேவை தொடர்ந்து முன்னேற்றி நடத்தி கொண்டு போது உங்களை வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.